ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நம்ம கவிகாவோட பூமுடித்தல் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, மேக்கிங் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அன்சீன் வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய பேர். பார்க்கலன்னா யூடியூப்லேயே இருக்குங்க, ரியாலிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சேனலில் தான் வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட வீடியோவில் அந்த சேனலில் நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். இது வந்து நான் வந்து இந்த விஷயத்தை இதுக்கப்புறம் தான் நோட் பண்ணேன். திருப்பி செகண்ட் டைம் பார்க்கும்போது தான் இதை நான் நோட் பண்ணேன். ஒருத்தவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அதில் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், நம்ம அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ஓட்டு முடிச்சதுக்கப்புறம் ரியலாகவே அவங்க அம்மா அப்படி அந்த தொடச்சி விட்டது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த சீனை வந்து எடிட் பண்ணிட்டாங்க, அதை வச்சு நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் வந்து எடிட் பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம், அது வந்து ப்ராம்ப்டில் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கன்னா சொல்ல மாட்டாங்க, ஃபோட்டோ எடுக்கணும் மட்டும் தான் சொல்லுவாங்க. அழகாக விஜய் வந்து காவேரியோட தோள்பட்டையில் கை வைப்பாங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக காவேரி ஹோல்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது யாருமே சொல்லிலாம் தர மாட்டாங்க, அது ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக அது வந்து நடிச்சிருப்பாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் நான் ரொம்ப அதை என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இன்னொரு விஷயம், நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு விட்டுட்டு இருக்கும்போது காவேரிக்கு வந்து புரையிற மாதிரி இருக்கும் போல், அப்போ தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்பாங்க. அதுவுமே அந்த வீடியோவில் இருந்துச்சு. பட் அதெல்லாம் வந்து எடிட் பண்ணிட்டாங்க வந்து ஒரிஜினல் நம்ம எபிசோடில் வரும்போது. பட் அதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் எடிட் பண்ணாமல் அப்படியே போட்டுருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். யாரெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்க? ஸோ அந்த இப்போ வீடியோ பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்காதவங்க யூடியூப்லேயே இருக்குது, நிறைய பேர் இன்ஸ்டாவில் இருக்க மாட்டீங்க, அதில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒய்டியிலே அந்த வீடியோ வந்து இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகான வீடியோ, அன்சீன் வீடியோ. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு விசேஷம் இந்த இது வந்து எடிட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். நான் ஃபீல் பண்ண உங்களுக்கு அந்த பிக் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஊட்டிகிட்டு இருக்கும்போதே வந்து தண்ணி வேணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சைகையிலே கேட்பார், வாய் மட்டும் லைட்டாக அசையும். பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணிட்டாங்க. பட் எடுக்கிற எல்லா சீனையுமே அவங்களால வந்து போட முடியாது. பட் எடிட் பண்ணும்போது ஒரு சில விஷயத்தை இந்த மாதிரி விஷயத்தில் எடிட் பண்ணாமல் இருந்திருக்கலாமோ எனக்குள்ள ஒரு தாட். அவ்வளோ இது அதுக்கு பிடிஎஸ் கிடச்சதுனால இது நமக்கு தெரிஞ்சிச்சு. இது மாதிரி எத்தனை சீன்ஸ் அவங்க எடிட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? பட் இதெல்லாம் எடிட் பண்ணாலும் சீன் ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த 4 days, அதாவது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இந்த 4 நாள் எபிசோடுமே ஒரு மாதிரி வீக்காவுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் மாதிரி தாங்க இருக்குது. தீபாவளி முடிஞ்சும் ஒரு தீபாவளி பட்டாசு அந்த வீக்காவோட கொண்டாட்டத்துலேருந்து வெளில வர முடியல, அவ்வளோ ஒரு மோட்லேயே இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு ஆப்டான ஒரு வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். நான் அப்படி தான் அந்த மோடில் தான் இருந்துகிட்ருக்கேன் ஒரு 4 days-ஆக. கண்டிப்பாக நிறைய பேர் அந்த மோடில் தான் இருப்பீங்க. அதை பற்றி நான் ஃபுல்லாக அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி அப்படியே தெரிஞ்சு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பிடிஎஸ் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பை பை.